அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற இடத்துலேருந்து வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே தெரிய வரும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற இடத்துலேருந்து வந்திருக்கு. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் போஸ்ட் இன் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சதர்ன் ரீஜனுக்கானது. எங்கே நம்ம வாழ்விடம் இருக்கணும் அப்படின்னா, தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி அண்ட் லக்ஷதீப் ஐலாண்ட்ஸில் நம்ம வசிக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இதில் ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படின்ற போஸ்ட்டு 5 இயர்ஸ் சர்வீஸ்க்கு 31,000லேருந்து 92,000 வரையும். டோட்டல் பார்த்திங்கன்னா 73 கேண்டிடேட்ஸு. அடுத்து சீனியர் அசிஸ்டண்ட் எலக்ட்ரானிக்ஸில் 25 வேகன்சிஸ் இருக்குது. 36,000லேருந்து 1,10,000 வரையும் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கணும். அடுத்து சீனியர் அசிஸ்டண்ட் 19 வேகன்சிஸ் இருக்குது. அடுத்து இது என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, சென்னை, மதுரை, பெல்காம், பெங்களூர், கலிக்கட், கொச்சின், ஹைதராபாத், விஜயவாடா அப்படின்ற இடத்துலலாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நடக்கும். இதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஓப்பனிங் டேட்டு 27/12/2023 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 26/1/24 அப்போ முடியுது. ஏஜ் க்ரைட்டீரியா வந்து 18லேருந்து 30 இயர்ஸ் வரையும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம். அடுத்து குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். ஜூனியர் அசிஸ்டண்ட்க்கு 10th பாஸ் முடிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் அப்ரூவ் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இல்லை ஃபயரில். அண்ட் 12th பாஸ் ரெகுலர் ஸ்டடியாக இருந்தாலும் ஓகே. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணால் டிரைவிங் லைசன்ஸ் மஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஐசைட் வந்து மென் அண்ட் உமனுக்கு 6/6 வித் ஈச் ஐ வித்தவுட் கிளாஸஸ் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. மென்னாக இருந்தால் 167 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கக்கூடாது. உமனாக இருந்தால் 157 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட் லெஸ் தென் 55 kg மென்னுக்கு, விமெனுக்கு 45 kg அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆஃபீஸ்க்கு இதுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. சீனியர் அசிஸ்டண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா டெலிகம்யூனிகேஷன் இல்லை ரேடியோ இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ப்ரிஃபரபிள் பிகாம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டேஜ் 1 அதுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 2 அதுக்கான டீட்டெயில்டான இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா 1000 rupees இன்க்ளூடிங் ஜிஎஸ்டின்ற சொல்லியிருக்காங்க. உமன், எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்க்கு, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ்க்கு இருக்கவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீ எதுவும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நம்ம ஃபீ பே பண்ணிட்டோம்னா வில் நாட் பி ரீஃபண்டட் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 27/12/2023. அதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26/1/2024 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபீ வந்து எது மூலிமா பண்ணலான்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இல்லை யூபிஐ நெட் பேங்கிங் மூலமா நீங்கள் இந்த ஃபீஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு கீழே இருக்குது. ஃபர்தராக டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக படித்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.